ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக் நான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபயர் ட்ரக் வந்ததை போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் ஃபயர் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த ஃபயர் ட்ரக் வந்திருந்ததுங்க. அமெரிக்காவில் இண்டிவிஜுவல் வீடாக இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லார் வீட்லேயும் இந்த ஸ்மோக் டிடெக்டர் இருக்குங்க. இது என்ன பண்ணுன்னா, இன்கேஸ் வீட்டுக்குள்ளே ஃபயர் ஆயிடுச்சுன்னா, ஸ்மோக் அதிகமாகிடுச்சுன்னா, இது டிடெக்ட் பண்ணி ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை அலாரமாக சென்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இதில் வர சிக்னல்ஸ் எதில் பாஸ் ஆகும்னா, எல்லா ஹால்வேலையும் காமனாக இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். அதில் பாஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு அலாரம் சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி அலாரம் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னா, அப்பார்ட்மெண்ட்டை விட்டு எல்லாருமே எவாக்குவேட் பண்ணணுங்க. தட் மீன்ஸ் எல்லாருமே வெளியில் கண்டிப்பாக போயிடணும். ஏன்னா ஃபயர் எப்படி இருக்குன்றது, எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. ஸோ ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபயரை அணைச்சி அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் போகலாம் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்குள்ளே போகணும். இப்போ வரேங்க மெயின் ஸ்டோரிக்கு. என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க எக்கு பாயில் பண்ணுறதுக்காக வேண்டி ஸ்டவ் ஆன் பண்ணவங்க மாற்றி வேறு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டாங்கங்க. அந்த மாற்றி ஆன் பண்ண ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் நிறைய எண்ணெய் இருந்திருக்குங்க. ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஓவர் ஹீட் ஆகி ஃபயர் ஆயிடுச்சு. அவங்களுமே இதை கவனிக்கல. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் எதார்த்தமாக வெளியில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபயர் ஆனது தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு அந்த பதட்டத்தில் என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ ஃபயர் அணைக்கணுன்றதுக்காக வேண்டி அவங்க பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி ஊற்றி ஃபயர் அணைச்சிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆளுங்க வந்தாங்க. அவங்க எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து எப்படி ஃபயர் ஆச்சுன்னு வந்து கேட்கும்போது அவங்க நடந்த ஸ்டோரியை சொன்னாங்கங்க. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, ஃபயர் ஆச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அணைக்கக்கூடாது. ஏதாவது காற்று போகாத மாதிரி கவர் பண்ணுற மாதிரி டக்குன்னு கவர் பண்ணிடணும். அது மாதிரி கிளாஸ் டாப் மாதிரி அடுப்பு மேலெலாம் ஃபயர் ஆச்சுன்னா தண்ணி ஊற்றுனோம்னா அது பர்ஸ்ட் ஆகி இன்னும் பெரிய டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்கங்க. ஸோ நீங்களும் குக் பண்ணும்போது சேஃபாக குக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.